த்ரீ தீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 3 கருத்துக்களா? தீம்ஸு தீம் தீம் தீம்னா கருத்து, உட்கருத்து, மைய கருத்து அப்படி இருக்கும். பீட்டர், an apostle of Jesus Christ, to God's elect, strangers in the world, grace and peace be yours in abundance. இயேசு கிறிஸ்துவின் சீடனாகிய பேதுரு யாருக்கு எழுதுகிறாரு? தேவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எழுதுகிறார். ஆமாம், அவர் எங்கே இருக்காங்க? ஊர் பூரா பரவிக்கிட்டு இருக்காங்க, பரவி போய்கிட்டு இருக்காங்க. பயந்து ஓடுறாங்களா இல்லை ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறதுக்காக ஓடினாங்களா தெரியாது. அந்த முதல் வசனத்தில் சொல்கிறால என்னென்ன ஊரெலாம் போட்டிருக்காரு. முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்திங்கன்னா கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா ஆகிய தேசங்களிலே ஆகிய நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த ஊர்களில் இருக்கிறவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். பெரும்பாலும் யூதர்களுக்கு எழுதுகிறார். எங்கேருந்து? எருசலேமிலிருந்து தப்பி ஓடிப்போன யூதர்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது அப்படின்னு சொல்கிறார். The 3 themes of suffering, grace and glory in 1 Peter unite to form an encouraging message for believers experiencing times of trial and persecution. நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே ஒரே மாதிரி சுமூகமாக போகாது. நீங்கள் நல்லா எதிர்பார்த்து காத்திருங்க. நாங்கள் அனுபவித்த வாழ்க்கை மிக கொடூரமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்தோம். ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. எல்லாரும் ஏளனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. போதிய உடை இல்லாத வாழ்க்கை, போதிய உணவு இல்லாத வாழ்க்கை, தங்குவதற்கு தூங்குவதற்கு இடமே இல்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஊரெல்லாம் நாடெல்லாம் செதறி போயிட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் யார் எப்போ போட்டு கொடுப்பான்னு தெரியாது. அந்த காலத்துலலாம் சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி தான் சட்டம் ஒழுங்குலாம் இருக்குது. பார்த்தீங்களா என்ன நடக்குன்னு? நேற்று ஒருத்தன் ஒரு பஸ் டிரைவர், திருச்சியில் தனியார் பஸ்ஸு டிரைவர் கண்ணாமண்ணான்னு வண்டியை ஓட்டியிருக்கான். அப்படியே வண்டியை ஒட்டிச்சு திருப்புறது, இந்த பக்கம் திருப்புறது, அந்த பக்கம் திருப்புறது. அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தவரை ஒரு 60 வயசு 62 வயசு இருக்கும். தம்பி அப்படி ஓட்டாதீங்கப்பா, எல்லாருக்குமே பயமாக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, கொஞ்சம் ஜோலியாக பாரியா, எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கா. தம்பி தயவுசெய்து இல்லைன்னா என்னை இறக்கி விட்டுருப்பா, நான் இறங்கிக்கிறேன், ரொம்ப மோசமாக ஓட்டுறப்பா, நான் இறங்கிக்கிறேன்ப்பா, வண்டியை நிப்பாட்டுப்பானா. அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, உட்காரியா அப்படின்ட்டு கண்ணாமண்ணான்னு ஓட்டியிருக்கான். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி விட்டு, என்ன பெரியா எனக்கு ஓட்டுறதுக்கு சொல்லி தரியா நீ அப்படின்னு அவரை போட்டு அடிச்சிருக்கான். அந்த அடித்த வீடியோ எங்கே பார்த்தாலும் பரவுச்சு. ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய திருச்சி சிட்டி போலீஸ் அதை பார்த்து யாருமே புகார் கொடுக்கல, நேராக போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியை பார்த்தா 6 மாதத்துக்கு முன்னாடியே எஃப்சி போயிட்டான். அந்த மாதிரி ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். யாருக்கு காசு கொடுத்து எப்படி ஓட்டுறான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு இருக்குது. அவனை அடித்தவனை பிடிச்சி கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸை சீஸ் பண்ணிட்டாங்க. பஸ் இன்னும் வெளியில் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஆகும். அந்தளவுக்கு சீஸ் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கோ சட்ட ரீதியாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ செலவழித்து தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் சட்டம், இங்கே சட்டமும் ஒழுங்கும் இருக்குது. அந்த காலத்தில் சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. யார் வேணால் யாரை வேணால் வெட்டிடலாம். பவுல் அதற்கான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தமஸ்குக்கு போகிறான். அப்போ தான் இயேசுவை சந்திக்கிறார். இந்த மார்க்கத்தை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலைகளில் போடுவதற்கும் அவர்களை கொலை செய்வதற்கும் அவரிடத்திலே அதிகாரம் இருந்தது, பவுலிடத்திலே. அதனால் எல்லாம் நடுங்கி பல்வேறு நாடுகளுக்கு ஓடிட்டாங்க. சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, போதுமான உடை கிடையாது, வருமானம் கிடையாது. இப்போ ஏற்பட்ட நிலையில் இருந்தாங்க. எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குது. அதை பவுல் எழுதும்போது 3 கட்டமாக பிரிக்கிறார். என்னென்ன கட்டம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சஃபரிங், கிரேஸ், க்ளோரி. மிகப்பெரிய பாடுகள், அப்புறம் கிருபை, இறைவனுடைய கிருபை, கருணை, அப்புறம் மகிமை.
இந்த 3 விஷயம். இதை 3ஐயும் 1 பேதுருவில் இணைத்து ஒரு ஊக்கமான ஒரு செய்தியை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அந்த காலத்தில் அவங்க மிகப்பெரிய சோதனையான காலத்தையும் தண்டனையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள், கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். These themes are summarized in chapter 5, 10, a verse we would do well to memorize. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாடுகளை அனுபவிப்பது என்பது நம்ம புரிந்து கொள்ளவே முடியாத பாடு, மிக கொடூரமான பாடுகள். கடவுள் மட்டும்தான் அந்த பாடுகளிலிருந்து காப்பாற்ற முடியும். எவ்வளவு தூரம் நீங்கள் சகித்திருக்கிறீர்கள், இந்த பாடுகளை எவ்வளோ தூரம். பாடுகளை அனுபவித்தவங்க சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறி கொண்டு போயிடுவாங்க. பயங்கரமான வெறியாகி எல்லார் மேலேயும் பைத்தியம் ஆயிடுவாங்க. இந்த பாடுகளை சகித்து கொண்டு நல் மனசாட்சியோடு விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ள முடியும்? அதான் அவர் சொல்கிறார், நல் மனசாட்சியோடு விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. கடவுளை நம்ம போய் கும்பிட்றோம், கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷம் கடவுளே அப்படின்னு வந்துடுறோம். மறுபடியும் ஒரு தேவை இருக்குது, கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷம் கடவுளே என்னை நல்லபடியாக ஆசீர்வதிச்சேன் வந்துடுறோம். இது மாதிரி 6ஆம் சங்கீதத்தை 5ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். தாவீது கத்துன்னு கத்துறான், கடவுள்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. அவருடைய எதிரிகள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள், கேவலமாக பேசுகிறாங்க, ஒரு பதில் கூட இல்லை கடவுள்கிட்ட இருந்து. நான் அங்கே போய் பார்க்குறேன் கடவுள் இல்லை, இங்கே போய் பார்க்குறேன், தெற்கே திரும்பினா வடக்கே போகிறேன், எங்கே போனாலும் கடவுள் இல்லை, புலம்புறான். இந்த மாதிரி ஒரு புலம்புற கட்டம் வரும் எல்லாருடைய வாழ்க்கை. அப்போ நீங்கள் இந்த விசுவாசத்தை விடாப்படியாக இருக்கீங்களா? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். ஆண்டவரே, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இதை நீங்கள் அர்த்தத்தோடு தினமும் சொல்லுங்கள். ஆபத்தான காலத்துக்குள்ளே போயிடாதீங்க, மிக கொடூரம். கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அந்தி கிறிஸ்துக்கள் வருவார்கள். ஆண்டவரை பற்றி நல்ல விசுவாசம் உள்ளவர்களையும் விசுவாசத்திலிருந்து விலகி போகத்தக்கதாக மிக கொடூரமான சோதனைகள் உங்களுக்கு வரும். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக்குள்ளும் கேளுங்க. கொடுமைக்குள்ளே போய் சிக்கிட்டோம் அப்படின்னா யாராலுமே காப்பாற்ற முடியாது. இறைவனே இருக்கிறார்ன்ற சந்தேகம் வந்துடும். இறைவனுக்கு விரோதமான காரியங்களை மனசாட்சியை தொலைத்து விட்டு செய்வோம். அந்த மாதிரி காரியங்கள் தான் நிறைய பேர் செய்கிறாங்க. The cynical editor and writer H.L. Mencken once defined hope as a pathological belief in the occurrence of the impossible. அப்போ நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவர் சொல்கிறார். அவர் ஒரு ஆத்தர், புஸ்தகங்கள்லாம் நிறையா எழுதுவார். அவர் சொல்கிறாரு, நம்பிக்கை என்றால் என்ன? நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டால் அதையே நினைத்து மன நோய் கொண்டு இருப்பது தான் நம்பிக்கை என்கிறார். மனநோயால் நம்ம மனநோயாளியாக மாறி ஏதோ நடக்காத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்த உடனே அது இறைவன்தான் செய்தார் என்று நினைத்து கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருப்பது தான் அது ஒரு மனநோய். நம்பிக்கை என்பதே ஒரு மனநோய் தான் அப்படிங்கிறார். But that definition does not agree with the New Testament meaning of the word. ஆனால் அவர் சொல்கிற அந்த வரையறை இருக்கு இல்லையா, அது புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை என்ற சொல்லுக்கு அர்த்தமாக அமையாது. ட்ரூ கிறிஸ்டியன் ஹோப் இஸ் மோர் தேன் ஹோப் சோ. உண்மையான கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை என்பது எப்போ நம்பிக்கை? நம்பிக்கை என்பது என்ன? விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஃபெய்த்? எதில் இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன? விசுவாசமானது காணப்படாதவைகள், நம்பப்படாதவைகள் இப்படி சொல்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நீங்கள் ஒன்றுக்கும் டெஃபினிஷன் இந்த பைபிளில் கொடுத்துருக்கோம். இந்த பைபிளில் இருக்கிறது சைக்காட்ரி அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட்டு.
டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு, ஹிஸ்டோரியன்ஸு, உலகத்திலே மிகச்சிறந்தவர்கள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் இந்த பைபிளை. சாதாரண மக்கள் தான் ஆராய்ச்சி பண்ணல, இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் நிறைய பேர். பிஹெச்டி பண்ணுறவங்களாம் தீசிஸ்ன்னு சொல்லி எழுதுகிறாங்க, புதிய கண்டுபிடிப்புகளை எழுதுகிறாங்க. அவன் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கான் இந்த பைபிளை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. என்னையா தெரிஞ்சுக்க போகிறீங்க? பைபிள் தப்பாக எழுதிட்டாங்களா? பைபிள் தப்பாக தான் எழுதியிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அவனுடைய முடிவு என்ன ஆகுது? இல்லை சரியாக தான் இருக்குங்க. அதனால நிறைய சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த விசுவாச மக்கள் நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் கொடுமையை அனுபவிக்கும்போது ஒருத்தர் நம்புகிறான் பார்த்தீங்களா, அவன் பைத்தியக்காரன் தான். பவுலை பார்த்து நிறைய பேர் பைத்தியக்காரன், முட்டா பையன், லூசு பையன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்திற்கு நாங்கள் பைத்தியக்காரர்கள் என்னப்பட்டாலும் சொல்லுவார். நிறைய இடத்துல திரும்ப திரும்ப பாருங்கள். ஏன்னா அவரை நேரடியாக பார்த்து பைத்தியக்காரன், முட்டா பையன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதான் 2-3 கடிதங்கள் எழுதுகிறார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பைத்தியக்காரராக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறார். இங்கேயும் அதே சைக்காட்ரிஸ்ட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு, Mencken once defined hope as a pathological belief in the occurrence of the impossible. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்று பவுல் தெளிவாக டெஃபினிஷன் கொடுக்குறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்ணில் பார்த்துருக்கவே மாட்டோம். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை, கற்பனை செஞ்சு கூட பார்க்காத விஷயங்களாக நடக்கும். இந்த நம்பிக்கையிலே நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள்? சோதனை காலங்களிலே நம்பிக்கையிலே எப்படி இருக்கிறீங்க? அதான் நீதிமொழிகளில் சொல்கிறார், சோதனை காலத்தில், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படிங்கிறார். அப்போ இந்த பலனை எப்படி நீங்கள் அடைவீர்கள்? ஒரு சாதாரண மனுஷனா பெரிய பெரிய சோதனைகள் இருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. நம்மளால் டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆகி என்னம்மா அப்படிமா. ஆனால் இதில் பொறுமை எப்போ இருக்கும்? நம்பிக்கை உறுதியாக இருந்தால் வரும். ஒரு ட்ரெயினுக்கே லேட் ஆகிடுச்சு, இன்னும் வரல நம்ம 1000 முறை கேள்வி கேட்போம். ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? பொறுமை நமக்கு இல்லை. இன்னும் எவ்வளோ தூரமாக போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் நம்ம கேட்குறோமா? கட்டாயம் போவோம் தானே, அப்போ குறித்த நேரத்திலே போவோம் தானே, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இல்லை? நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இணையும் போது உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கையே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வரும். அப்போ ஒரு பாட்டு கூட எங்களுக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க, நம்பிக்கை இழந்த நிலைமையில் இயேசு வந்தார் அல்லேலூயா, மரண பயத்தில் இருக்கையில் இயேசு வந்தா அல்லேலூயா. அப்படி ஒரு பாட்டு நாங்கள் சண்டே கிளாஸில் போகும்போது பாடுவோம். எப்போ இயேசு வருவார்? நம்பிக்கை இழந்த நிலைமையில். நம்பிக்கையே இல்லை, இனிமேல் காப்பாற்றுறதுக்கு யாருமே வர முடியாது, என்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இயேசு வருவார். உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நிற்கிறது? அப்போ நம்பிக்கையே இல்லாத நிலையில் நம்பிக்கை வைத்திருக்கவன் பைத்தியக்காரன் தானே. அந்த டாக்டர் கரெக்டாக தானே சொல்கிறாரு. மரண பயத்தில் இருக்கையில், அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையே அழிந்து போய்விட்டது என்று நீங்கள் நினைத்திருக்கையில் இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வருவார். நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். But that definition does not agree with the New Testament meaning of the word. True Christian hope is more than hope so. நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய விஷயம் அந்த நம்பிக்கை. It is confident assurance of future glory and blessing. எதிர்காலத்திலே தேவன் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற திட நம்பிக்கை. அதான் நம்பிக்கை என்பது. This confident hope gives us the encouragement and empowerment we need for daily living. நமக்கு தேவையான, நம்ம இந்த சர்ச்சில் நம்ம எப்படி இருப்போம் தெரியாது. என்னுடைய ஒரே வேலை ஆண்டவரை தொழுது கொண்டே இருப்பது தான். ஆண்டவருக்கு நான் என்ன பணிவிடை செய்ய முடியும்? நான் எப்படி தாழ்த்தி அவரை போற்ற முடியும்?
அவருடைய சமூகத்தில் நான் எந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவனாக இருக்க முடியும். இது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இது மட்டும்தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. எல்லாவற்றையும் அவர் சீராக செய்வார். அவருடைய திட்டம் என்னன்னே எனக்கு தெரியாது. நேற்று பார்த்தோம்ல, மண் பானையிலே பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அவர் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அன்றாடம் தேவையான ஊக்கத்தை கொடுப்பது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற திட நம்பிக்கை. உங்களுக்கு என்ன வந்தாலும் அவரிடத்தில் போய் கேளுங்க. இந்த வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்தே போங்க. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு அதே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் எனக்கு பயந்து நடந்தால் இந்த சிம்மாசனத்தின் மீது உன்னுடைய பிள்ளை ஒருவனுக்கு இடம் இல்லாமல் போகாதுன்னார். இறைவனுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள். இறைவன் மீது பயம் இல்லாமல் போயிட்டு முக்கால்வாசி இன்னைக்கு இறைவனை விட்டு ஓடுவதற்கு காரணம் என்னன்னா, இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. இந்த சொல்லிட்டார்ல டக்ளஸ் அண்ணா, முட்டாள் பையனுங்கிறான். பைத்தியக்கார பையன் தான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பான். அப்போ இறைவன் மீது நம்பிக்கை போய்விட்டதென்றால் இறைவன் மீது இருக்கிற பயம் போய்விடும். இறைவன் மீது இருக்கிற பயம் போய்விட்டால் இறைவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். நீங்கள் அழிந்து போவீர்கள். இறைவனிடத்திலே பயம் இருந்தால், இறைவனிடத்திலே நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான், இட் இஸ் கான்ஃபிடென்ட் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் க்ளோரி அண்ட் பிளெஸிங். This confident hope gives us the encouragement and empowerment we need for daily living. It does not put us in a rocking chair where we complacently await the return of Jesus Christ. அதுக்காக நம்பிக்கை இருக்கிறது என்று பார்ப்போம், ஏதோ இயேசு வருவார் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு ஈஸி சேரில் உட்காந்து இங்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, அது நம்பிக்கை இல்லை. ரெக்ளைனிங் சேர்ன்றதுல இப்படி ஆடிக்கிட்டே இருப்பான். It does not put us in a rocking chair where we complacently wait the glory of Jesus Christ. Instead, it puts us in the marketplace on the battlefield where we keep on going when the burdens are heavy and the burdens are hard. நம்மளை கொண்டு சந்தையில் கொண்டு நிப்பாட்டிடுது. சுற்றி 50 பேர் இங்கிட்டு இடித்து தள்ளிட்டு போய்கிட்டு இருப்பான். வண்டி வேகமாக போகும் வரும். டெய்லி சோதனைகள் உண்டு, டெய்லி எக்ஸாமினேஷன்ஸ் உண்டு. சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். உங்களை கொண்டு போய் போர்க்காலத்தில் நிப்பாட்டிடுது. எந்த பக்கமாக இருந்து துப்பாக்கி வரும் தெரியாது, எந்த பக்கமாக இருந்து அம்பு வரும் தெரியாது, எந்த பக்கமாக இருந்து பீரங்கி வரும் தெரியாது, எப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல குண்டு விழுவும் தெரியாது. அன்சர்டனிட்டி, வாழ்க்கை என்பது நிச்சயமற்றதாக இருக்கிறது. அந்த இடத்திலே அதான் ஒரு வசனம் இருக்குது, அவர் உன் சத்துருக்களின் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஒரு சுகமான நாட்டை நம்ம சொன்னான்ல இஸ்ரவேல்காரன், அயன் டோம், இரும்பு கோட்டை கட்டிட்டானா, ஒருத்தனும் உள்ளே வர முடியாதான். அவன் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே சமாதானமாக கிழிக்கிறாங்கண்ணா. எங்கே கிழிக்கிற? அவன் தான் பொழந்துட்டு வந்துட்டானே. உங்களுக்கு சோதனைகள் உண்டு, ஆண்டவர் உங்களை கொண்டு போய் பேட்டில் ஃபீல்டில் நிப்பாட்டுவார். நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள், உங்களுக்கு ஒன்றும் அணுகாது. அதான் போட்டிருக்கார்ல, உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அதில் பார்த்தீங்கன்னா 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. 1000 10,000 பேர் உன்னை சுற்றி வருவாங்க. ஒரு பக்கமாய் உன்னை தேடி வருவார்கள், 10,000 பக்கமாக ஓடிடுவாங்க அப்படிங்கிற. இவ்வளோ போராட்டங்களுக்குள் உண்டு. நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இறைவனுக்கு பயந்து நடப்பீர்கள். அதான் அவர் சொல்கிறார். இந்த 3 தீம், பாடுகள், நம்பிக்கை, மகிமை. It does not put us in rocking chair where we complacently await the return of Jesus Christ. Instead, it puts us in the marketplace on the battlefield where keep on going
when the burdens are heavy and the battles are hard. Hope is not a sedative, it is a shot of adrenaline, a blood transfusion like an anchor. அட்ரினலின் இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும்? சர்வன்னு ஏறிடும். அட்ரினலின் அதிகமாக இருந்தால் தான் சரக்கு கோவம் வரும், சண்டைக்கு போவான். ஆமாம், அட்ரினலின் அப்படியே எனக்கு பாயுதுமா, ஆத்திரம் வரும். சினிமாவில் காட்டுவான், அப்படியே கையை அப்படி முடுக்கணுன்னே ரத்தமெல்லாம் கையெல்லாம் தெரிச்சிட்டு ஓடும், கிருன்னு அப்படியே என்ன அப்படியே ஒரு இது பேர் என்னது, அனிமேஷன் போட்டு கையிலேருந்து ரத்தம் ஏறி, அது இந்த இது தெலுங்கு படம், அந்த வடநாட்டு படத்தில் தான் அப்படியே ட்ரெயினே ஓங்கி அடித்து அப்படியே ட்ரெயின் மல்லாக்க கிடக்கும். அந்த மாதிரி அட்ரினலின் போட்டது கிடையாது. நம்பிக்கை என்பது உடனே வேலை செஞ்சிடும், அல்லது புதிய ரத்தத்தை மாற்றிட்டாங்கன்னு கிடையாது. லைக் அன் ஆங்கர் ஆர் ஹோப் இன் கிரைஸ்ட் ஸ்டெபிளைசஸ் us in the storm of life. எவ்வளோ புயல்கள் வந்தாலும் ஒரு பெரிய நங்கூரம் போடுறாங்க. நங்கூரம்னா என்ன? பெரிய இரும்பு ஒன்று இருக்குது, வெயிட். அந்த வெயிட் எங்கே நேராக சர்றன்னு விட்டுருவாங்க. எங்கே போய் நிற்கும்? தரையிலே நிற்கும், தண்ணியில் தான் நிற்கும். மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் அசைவாடி கொண்டே இருக்கும். தரைக்குள்ளேயே உள்ளே பதிஞ்சு களிமண்ணுக்குள்ளே போச்சுன்னா இழுக்கவே முடியாது. தண்ணியில் தான் கீழே இருக்க தண்ணி அசையலாமல் அப்படியே நிற்கும் நிலையாக. நீங்களே ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு காயினை கட்டி அப்படியே இழுத்து பாருங்கள், மேலே போகிற நூல் மட்டும்தான் மேலே போகும், கீழே இருக்கிற காயின் அங்கே தான் நிற்கும். ஒரு வாஷரை கட்டி நாங்கள் அப்போலாம் ஸ்கூல் டைமில் நடந்து பார்ப்போம். ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுன்னா என்ன உங்களுக்கு உண்டு தானே? ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு, த லா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், எல்லாம் தெரியாதா? பற்றியா? ஆர்க்கிமிடிஸ்னால் யாருன்னு தெரில. அவருக்கு இப்போலாம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாதுங்க. அதான் சொல்கிறேன், எல்லா கோட்பாடுகளையும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதில் நாங்கள் படிக்கும்போது த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அதை நீங்கள் படிக்கணும். ஃபிசிக்ஸில் உண்டா? பாய்மங்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். நாங்கள் தமிழில் படித்தோம், ஆனால் இங்கிலீஷில் எனக்கு தெரியும். அப்போ பாய்மங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தேக்கத்தில் தேங்கி இருக்கும்போது அதன் அடர்த்தி கீழே போக போக அதிகமாக இருக்கும். கற்பாறையை விட அதிகமான அடர்த்தி அங்கே ஃப்ளூயிடுக்கு இருக்கும். அந்த நங்கூரம் அங்கே போய் நிற்கும், மேலே கப்பல் அசையாமல் இட்டு கொண்டு இருக்கும். புயலினாலே இந்த பக்கம் அந்த பக்கம் போனாலும் அந்த இடத்தை விட்டு அசையாது. அந்த நங்கூரம் எங்கே இருக்கிறது? புயலினாலே நாம் பாதிக்கப்பட்டாலும் கிறிஸ்து இயேசுவிலே அந்த நங்கூரம் இருக்கிறது, ஒருபோதும் அசையாது அப்படிங்கிறாரு. அப்போது லைக் அன் ஆங்கர் ஆர் ஹோப் இன் கிரைஸ்ட் ஸ்டெபிளைசஸ் us in the storms of life. But unlike an anchor, our hope moves us forward. It does not hold us back. ஆனால் அந்த நங்கூரம் மாதிரி நம்மளை ஒரே இடத்தில் நிற்க வைக்காமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது அப்படிங்கிறார். சம்திங் டு பாண்டர். கேன் யூ திங்க் ஆஃப் யுவர் டைம் இன் த ரீசன்ட் பாஸ்ட் when your hope was like a shot of adrenaline? What were the circumstances? உங்களுடைய நம்பிக்கை கடந்து போன சமீபத்திலே உங்களுடைய நம்பிக்கை ஒரு அட்ரீனலின் ஊசியை போட்ட மாதிரி பெருக்கெடுத்து வந்த ஒரு நிலையை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? யோசித்து பார்க்க முடியுமா? அந்த சூழ்நிலைகள் என்னென்ன சூழ்நிலைகளிலே அந்த மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள்.